அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கார் 40 செய்யுள் 27. தோழி தன்னுடைய தலைவியை பார்த்து சொல்லுகிறாள், நீ இதே போல தலைவனை நினைத்து ஊடல் கொள்வதனால் உங்களுடைய உடம்புதான் கெட்டு போகும், பசலை மிகுந்து போகும் என்று சொல்லுகிற செய்யுள். செய்யுள் இதோ: முருகியம் போல் வானம் முழங்கி இறங்க முருகிலை பூத்தன காணம் பிரிவு எண்ணி உள்ளாது அகன்றார் என்று ஊடியாம் பாராட்ட பள்ளியுள் பாயும் பசப்பு. குறிஞ்சி நிலத்திற்கு உள்ள தன்மையான பறையடித்தல் என்கிற சிறப்பு போல வானமானது இடி இடித்து முழங்குகிறது. காட்டிலே உள்ள குறுக்கத்தி பூக்கள் எல்லாம், குறுக்கத்தி இலைகள் எல்லாம் விரிந்து இருக்கிறது. தலைவன் வருவான் என்று நம்ப வேண்டும். பிரிதலை போய்விட்டான் என்று வருத்தத்தையே பட்டு கொண்டிருந்தால் நீ படுக்கையிலே விழுந்து துயரப்பட வேண்டியதுதான். உன் உடம்பு கெட்டுத்தான் போகும், கவலைப்படாதே, தலைவன் வருவான். வீணாக மனதை போட்டு அலட்டி கொண்டு தலைவன் பிரிந்து சென்று விட்டானே என்று புலம்புவதால் உனக்கு பசலை நோய் மிகுதியாகி உடம்புதான் படுக்குமே தவிர நீ உள்ளத்தால் உறுதியோடு அவன் வருவான் என்று நம்புவாய் என்று சொல்லுகிற செய்யுள். ஊடுதலால் ஏற்படுகிற உடல் நோயை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் உறுதியோடு அவன் வருவான் என்று நம்பு என்று சொல்லுகிறாள். மீண்டும் செய்யுள். முருகியம் போல் வானம் முழங்கி இறங்க முருகிலை பூத்தன காலம் பிரிவு எண்ணி உள்ளாது அகன்றார் என்று ஊடியாம் பாராட்ட பள்ளியுள் பாயும் பசப்பு. நன்றி, வணக்கம்.